வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வரலாற்று பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல கற்றல் நோக்கங்கள் பார்க்கலாம். என்னென்ன வேளாண் செயல்களில் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறதையும், ஆங்கிலேயர்கள் என்னென்ன இறக்குமதி பண்ணாங்க, அது எப்படி இந்திய நாட்டோட கைவினை தொழில்களை பாதிச்சுது அப்படிங்கிறதையும், கைவினைஞர்களோட வாழ்க்கையை எப்படி சீர்குலைத்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வச்சு அந்த பஞ்சம்லாம் வந்தப்போ எப்படி தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போனாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நிலம் இல்லாத தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்ததை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேற்கத்திய கல்வி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, தேசிய எழுச்சி அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்தியாவோட தேசிய எழுச்சிக்கு என்னென்ன காரணிகள் பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நவீன இந்தியாவோட படித்த ஒரு பகுதி மக்கள் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸுக்கான அடித்தளத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடக்க கால தேசியவாதிகள் அவர்களோட பங்களிப்பு என்ன, குறிப்பாக நவ்ரோஜி அவரோட செல்வ சுரண்டல் கோட்பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவை முன்னை விட அதிகமாக சுரண்டுறதுக்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்திய நாட்டோட அரசியலை பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துறதுல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம். அப்படி அவங்க ஜெயிச்சது தான் அவங்களுக்கு தேசிய உணர்வு வர்றதுக்கும் தேசிய இயக்கம் வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது போராட்டங்கள் நடந்துச்சு, நிறைய இயக்கங்கள் உருவானுச்சு, சமூக சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக இயக்கங்கள் உருவானுச்சு. அதே மாதிரி மேலைநாட்டு கல்வியை படித்த இந்தியர்கள் அவங்கள நிறைய வேண்டுகோள்லாம் கொடுத்தாங்க, மனுலாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சு தான் இந்திய தேசிய இயக்கத்தோட வரலாறு அப்படிங்கிறது தொடங்குது. 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியா வராரு. 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்றுக்கிட்டார். 15 தென்னாப்பிரிக்காலேருந்து காந்தி வர்றாரு. 19 இந்திய தேசிய காங்கிரஸோட இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்திய தேசியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் இயக்கமாக மாறுது. பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. தேசியம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. தேசியம்னா என்ன, ஒரு விரிவான தளத்தில் பார்க்கும்போது, ஒரு எக்ஸ்பேண்டட் தளம் தேசியம்னா ரொம்ப பரந்த ஒரு நோக்கத்தோடு பார்க்கும்போது தேசியம்ங்கிறது ஒரு நாட்டுக்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். அது என்னென்னா, நம்மளோட நாட்டை மற்ற நாட்டை விட உயர்வான இடத்துல வச்சு பார்த்து மற்ற நாடுகளுக்கு போட்டியாக அவங்களோட நாட்டில் பண்பாடும் விருப்பங்களும் ஒரு வளர்ச்சி ஆகணும், அதுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேசிய உணர்வு இல்லைனா ஒரு மனப்போக்கு தான் தேசியம் அப்படிங்கிறது. காந்தி வரத்துக்கு முன்னாடியே தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் இவங்க எல்லாருமே எப்படி ஆங்கிலேயர்கள் சுரண்டுறாங்க, நம்மளை எப்படி சுரண்டுறாங்க, மக்களுக்கு ஒரு தேசிய அடையாளம் வரணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த இதில் பார்க்கும்போது இந்திய தேசிய இயக்கத்தோட தோற்றம், வளர்ச்சி இதெல்லாம் எப்படி வருது, அதில் தொடக்க கால தலைவர்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது சமூக பொருளாதார பின்னணி. புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். இந்தியாவில் பார்க்கும்போது மரபு சார்ந்த ஒரு நில உடைமை முறை இருந்துச்சு. அதை ஆங்கிலேயர்கள் சிதைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் நிலவரினா என்னென்னா, விவசாயி எவ்வளோ விளைச்சல் பண்ணுறானோ அதை பகிர்ந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்கள் பயிர்கள் விளையாமல் போகுது, இந்த மாதிரி விலையில் வீழ்ச்சி வருது, வறட்சி ஆகுது, பஞ்சம் வருது, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் நிலவரியை பணமாக கணக்கு போட்டு நிர்ணயம் செஞ்சாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, கடனை அடைக்கிறதுக்காக விற்பனை செய்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கமும் உருவானுச்சு. வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்கள ஆங்கிலேயர்கள் ஊக்குவிச்சாங்க. முன்பணம் கொடுங்க, நிலம் யார் சொந்தமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முன்பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி முன்பணம் கொடுத்து அவங்க கடன் வாங்கினவங்க அதை கொடுக்க முடியலை அப்படின்னா அவங்களோட சொத்துக்களை இதன் மூலமாக அபகரிச்சுக்கிறதுக்கு எல்லா சூழ்ச்சியும் மோசடியும் இவங்க பண்ணாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செஞ்ச
புதிய நில நிர்வாக கொள்கையினால் 2 முக்கியமான பாதிப்பு வந்துச்சு. ஒன்று என்ன, நிலத்தை விற்பனை பொருளாக்குறது. ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான். இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது. தன்னிறைவு வேளாண்மை அப்படிங்கலாம் கிடையாது. உன் தேவைக்கு நீ வந்து விளைச்சல் பண்ணுற அதெல்லாம் கிடையாது. வணிகமாக்கு. ஒரு வேளாண்மை பண்ணுற, ஒரு பயிர் பண்ணுறன்னா அது வந்து மொத்தமாகவே வந்து வணிக ரீதியாகவே ஆக்குனாங்க. இதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு நிறுவனமாகவே செஞ்சாங்க. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி இந்தியாவில் நிலத்துக்கான தனி சொத்துரிமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நிலம் ஒரு சரக்காக மாற்றி அதை விற்கிறது, வாங்குறது, இந்த மாதிரி நபர்கள்கிட்ட கைமாறிக்கிட்டே இருந்துச்சு. வரி, குத்தகை இதெல்லாம் கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காக அரசு நிர்வாகம் நிலத்தை வச்சுக்கிட்டவங்களேருந்து நிலத்தை வந்து பறிமுதல் செஞ்சுது. இந்த மாதிரி நிலங்கள் மற்றவங்களுக்கு ஏலம் விட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு புது வகையான நிலப்பிரபுக்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வேற ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இவங்கள்ட்டேருந்து குத்தகை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. மரபு சார்ந்த வேளாண் முறையில் பார்க்கும்போது விவசாயிகள் பெரும்பாலும் அவங்களோட நுகர்வு பயன்பாட்டுக்கு தேவையானதை மட்டும்தான் உற்பத்தி செஞ்சாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் உற்பத்தி செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு நில வருவாய் முறைகள் மாறினதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சந்தைக்கு போகிற மாதிரி ஒரு விற்பனை செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. நிலம் விற்பனை சரக்காக மாற்றப்பட்டதும் வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டதும் விவசாயிகளோட வாழ்க்கை நிலையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலை. முன்னேற்றம் அல்ல, ஆனால் விவசாயிகள்கிட்ட ஒரு மனநிறைவு இல்லாமல் போணுச்சு. அவங்கள வந்து ஒரு அமைதியாக அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடை மீறவங்களாம் அவங்கள ஆக்கினுச்சு. அதனால விவசாயிகள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலப்பிரபுக்கள் இவங்க மேலே ஒரு எதிராக வந்து திரும்ப ஆரம்பித்தாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேய அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பருத்தி, சணல், பட்டு இந்த மாதிரி கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த கச்சா பொருளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் திரும்ப இந்திய சந்தைக்கே வந்துச்சு. அப்படி வரும்போது நம்மளோட இந்தியாவில் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் அப்படிங்கிறது ஒரு மலை மாதிரி குவிச்சு போட்டாங்க. நம்மளோட கைத்தறி நெசவு துணியை விட இறக்குமதி செய்யப்பட்ட துணி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. அதனால் நம்மளோட கைத்தறி துணிகள், கைவினை பொருட்கள் வந்து அவங்களோட மதிப்பை வந்து இழந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு இந்தியா. அதுக்கப்புறம் அவங்களோட மதிப்பை வந்து இழந்திருக்காங்க. இந்த மாதிரி படிப்படியாக இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுனால இந்தியாவோட நெசவாளர், பருத்தி இழை ஆடை தயாரிக்கிறவங்க, தச்சர், கொல்லர், காலணி தயாரிக்கிறவங்க இவங்கெல்லாம் வேலை இல்லாதவங்களாக ஆனாங்க. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்கிறதுக்கான இடமாக இந்தியா வந்து மாறினுச்சு. இங்கேருந்து ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை உற்பத்தி செஞ்சு ஒரு பொருளாக மாற்றுறது தான் ஆங்கிலேயரோட வேலையாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவுரி, இண்டிகோ இந்த மாதிரி பயிர்களை வந்து உற்பத்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்திய விவசாயிகளை வற்புறுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றங்களால் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவோட மூலாதாரமாக இருந்த வேளாண்மை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஒரு உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சது. அடுத்த பக்கம் போகலாம். 1859 to 1860 ஒரு முக்கியமான ஒரு வருடம். இப்போ தான் வந்து இண்டிகோ கழகம் அப்படிங்கிறது வங்காளத்தில் நடக்குது. யாருக்கு எதிராக? கம்பெனியோட அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக இந்திய விவசாயிகளோட ஒரு கழகம் தான் இண்டிகோ கழகம். 1859 to 60 வங்காளத்தில் நடக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த இடங்களில் இந்திய குத்தகை விவசாயிகளை அவுரி மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா ஐரோப்பாவில் இந்த செடிக்கு வந்து ஒரு தேவை, பெரிய அளவில் ஒரு தேவை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா துணிக்கு சாயம் போடுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெரிய அளவில் தேவை இருந்ததுக்கு. அதனால ஒரு சின்ன தொகையை வந்து முன்பணமாக வாங்கிக்கங்க ஒரு சில ஒப்பந்தங்களை வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு இந்திய விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஒரு விவசாயி இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறான் அப்படிங்கும்போது அவன் வந்து அவனோட நிலத்தில் அவுரி மட்டும்தான் போடணும். அவுரிக்கு பண்ணையார் கொடுக்குற விலை வந்து சந்தை விலையை விட கம்மியாக தான் இருந்துச்சு. இதனால பல சமயங்களில் அவங்களோட நிலத்துக்கான வரி பாக்கியை கூட விவசாயிகளால் கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்துச்சு. ஆட்சியாளர்கள் அவங்களோட குறைகளை நிவர்த்தி செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விவசாயிகள் அமைதியாக மனுக்களை எழுதியிருக்காங்க. அமைதியான வழியில் அவங்களோட எதிர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களோட வேண்டுகோள்களை வந்து எதையுமே அவங்க கண்டுக்காதனால நாங்கள் முன்பணம்லாம் வாங்கிக்க முடியாது, புது ஒப்பந்தம்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கலகம் பண்ணாங்க. 1859 to 60 வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலமாக தான் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலேருந்து வெளியேற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்த்து தான் அவங்க வெளியேற்றிருக்காங்க. அடுத்து போகலாம்.
பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களோட கடல் கடந்த காலனிகளில் குடியேறுறதும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்சம் இந்தியா தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறுறதுனால கைவினை தொழில்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கைவினை தொழிலாளர்களுக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே இறக்குமதி பண்ணி இங்கிலாந்துலேருந்து வர்றதுனால இங்கே இருந்த கைவினை தொழிலாளர்கள் அவங்களோட வேலையை இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன ஏற்பாடெல்லாம் வந்து மராமத்து செய்யப்படாமல் விட்டதுனாலையும் கொடுமையான நிலவரி இருந்ததுனாலையும் பஞ்சம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. ஆங்கிலேயர்கள் வரைக்கு முன்னாடி இந்தியாவோட ஆட்சியாளர்கள் பஞ்ச காலங்களில் வரி வந்து விலக்கு கொடுக்கறது, அதே மாதிரி தானியங்களோட விலைகளை வந்து முறைப்படுத்துறது, பஞ்சத்தினால ஏதாவது ஒரு இடம் பாதிப்பு வந்துச்சு அப்படிங்கும்போது உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்கிறதெல்லாம் தடை செய்கிறது, இந்த மாதிரி ஒரு மக்கள் சார்ந்த ஒரு மக்களோட சிரமங்களை வந்து போக்குற மாதிரி நிறைய வந்து நம்மளோட இந்திய ஆட்சியாளர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து பஞ்சம் அப்போ என்னென்னா ஒரு தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. நீ என்ன ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. இதன் விளைவாக ஆங்கிலேயரோட ஆட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு பட்டினி கடந்து இறந்து போயிருக்காங்க. 1770 to 1900 ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 1770 to 1900 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சம் காரணமாக மட்டும் 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கு. 25 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சம் காரணமாக இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1793 1900 வரைக்கிலான காலப்பகுதியில் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் போரில் மரணமடைஞ்சவங்களோட எண்ணிக்கை 5 மில்லியன் தான். அப்படிங்கும்போது 1891 to 1900 வரைக்கும் 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்காரு. 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா பட்டினியால் மக்கள் வந்து இங்கே இறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பல மில்லியன் டன் கோதுமை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டால் 1866 ஒரிஷா பஞ்சம் அப்போ 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு வந்து செத்துருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஒரிஷா பஞ்சத்தோட தூண்டுதல் காரணமாக தான் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவோட வறுமையை பற்றி சொல்கிறதுக்காக அவர் வாழ்நாள் முழுக்க ஒரு ஆய்வை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1876 to 1878 காலப்பகுதியில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதுனால மദ്രാஸ் மாகாணத்தில் ஒரு பெரிய அளவிலான பஞ்சம் வந்திருக்கு. ஒரிஷா பஞ்சத்தை அப்போது வந்து ஃபாலோ பண்ண அந்த தலையிடா கொள்கையை தான் அரசு பிரதிநிதி லிட்டன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. மദ്രാஸ் மாகாணத்தில் மட்டும் 3.5 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்துக்கு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையை பார்க்கலாம். ஆங்கில பேரரசோட காலனி எதெல்லாம் அப்படின்னா எங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தினாங்க? சிலோன், மொரீஷியஸ், பிஜி, மலையா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா இந்த பகுதிகளில் காஃபி, தேயிலை, கரும்பு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ அந்த தோட்டங்களை வேலை செய்கிறதுக்கு பெரிய அளவிலான தொழிலாளர்கள் தேவைப்பட்டிருக்காங்க. அப்போது 1815 சிலோனோட ஆளுநர் மദ്രാஸ் மாகாண ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு கூலியெல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதற்கு மദ്രാஸ் மாகாண ஆளுநர் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாரு. யாருக்கு? தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிலத்தின் மேலே அதிக பற்று இருக்குது. அவங்க வந்து ஒரு ஊக்கத்தொகை எதுவும் கொடுக்காம அந்த மக்களை அவங்களோட சொந்த மண்ணிலேருந்து நகர்றது வந்து ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. ஆனால் 1833 மற்றும் 1843 இந்த ஆண்டுகளில் பஞ்சங்கள் வந்துச்சு. அதனால் என்னாச்சு? அரசாங்கம் எதுவுமே வந்து அவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் எதுவுமே பண்ணாமலே மக்கள் வந்து புலம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்து ஆக்கிடுச்சு. அந்த பஞ்சமே தள்ளி விட்டுடுச்சு, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழே இலங்கையோட காஃபி, தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலிகளாக வேலை செய்ய போகிறாங்க. 1743 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுனால பேரரசோட காலனிகளுக்கு குடிபெயர செயல்பாடுகள் வந்து ஊக்கம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அடிமை முறை இல்லை, அதனால் அவங்களோட காலனிகளுக்கு குடிபெயர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
1837 தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு காஃபி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து 10,000, சுமார் 10,000. அப்புறம் தொழில் அதிகமாகுது, அப்போ வந்து தொழிலாளர்களும் அதிகமாகிட்டே போகிறாங்க. 1746 80,000 சொல்கிறாங்க. 1755 எப்படி வந்து டபுள் ஆகுது பாருங்கள், எப்படி சொல்கிறது, 10,000 அதுக்கப்புறம் 80,000, அப்புறம் 1755 1,28,000, அப்புறம் 1877 ஒரு 20 வருஷ காலகட்டத்தில் வந்து என்ன ஆயிருக்கு, 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்காங்க இலங்கையில். ஒப்பந்த தொழிலாளர் முறைனா என்ன சொல்கிறாங்கன்னா, உழைப்போடக்கூடிய கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடுவாங்க. ஆனால் கடைசியாக வந்து கம்மியான கூலியை கொடுத்துட்டு நீங்கள் வீடு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஒரு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு சரி கொஞ்சமாவது பணம் சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க. ஆனால் அது அடிமை தொழிலை விட ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இதனால் இந்த மாதிரி வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்களை இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணியோ கடத்தியோ அவங்களோட கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏஜெண்ட் வச்சு இந்த மாதிரி அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஒரு நீண்ட தூர கடல் பயணம் போகும்போது தொழிலாளர்களை வந்து ரொம்ப சிரமப்படுத்தினாங்க. பலர் வந்து வழியிலே இறந்துட்டாங்க. 1856 to 57 கல்கத்தாவிலேருந்து ட்ரீநாட் போன கப்பலில் பயணம் செஞ்ச ஒப்பந்த கூலி தொழிலாளர்களுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஆண்களில் பார்க்கும்போது 12.3 விழுக்காடு, பெண்களில் 18.5 விழுக்காடு, சிறுவர்கள் வந்து 28%, சிறுமிகள் வந்து 36%, 55% குழந்தைகளும் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 12.3 விழுக்காடு ஆண்கள், பெண்களில் 18.5 விழுக்காடு, சிறுவர்கள் 28%, சிறுமிகள் 36%, குழந்தைகள் 55% இறந்துட்டதாக சொல்கிறாங்க. இலங்கைக்கு மட்டும் இருக்காமல் மொரிஷியஸ், அதுக்கப்புறம் நீரிணை குடியேற்றங்கள், கரீபியன் தீவு, ட்ரீநாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி இடங்களுக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக வந்து போகிறதுக்கு இந்தியர்கள் வந்து விருப்பம் தெரிவித்தாங்க. 1943 மொரிஷியஸில் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறினதாக கவர்மெண்ட்டே வந்து அறிவித்தாங்க. ஒரு 100 வருஷம் முடிவில் பார்க்கும்போது 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவிலேருந்து மொரிஷியஸ் வந்து போயிருக்காங்க. அடுத்தது மேற்கத்திய கல்வியும் அதோட தாக்கமும். ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி, ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த சாதி சார்ந்த அவங்களுக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. பிராமணர்கள் ஒரு சமய தத்துவ அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தனி உரிமை அவங்களுக்கு இருந்தது. கல்வியை அவங்களோட முற்றுரிமை ஆக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆக்கிக்கிட்டாங்க. அவங்க தான் முக்கியமாக அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் சமுதாயத்தில் அங்கம் இருந்தாங்க, ஒரு பார்ட்டாக இருந்தாங்க. வித்யாலயங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய உயர்தர கல்விக்கூடங்களில் தான் படித்தாங்க. புனிதமான மொழின்னு சொல்லப்படக்கூடிய சமஸ்கிருத மொழியில் தான் வந்து படித்தாங்க. அதே நேரத்தில் தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது குறிப்பாக கட்டிடக்கலை, உலோகவியல் இதெல்லாம் வந்து பரம்பரையாக ஒரு சந்ததியிலேருந்து இன்னொன்றுக்கு வந்து கைமாறிட்டே இருந்தது. இந்த மாதிரி புதிய முயற்சிகளுக்கு ஒரு தடையாக இருந்தது. இந்த முறையில் இன்னொரு முக்கியமான குறைபாடுனா என்னென்னா, பெண்களும் ஒடுக்கப்பட்டவங்களும் ஏழை மக்களும் அவங்க படிக்கிறதுக்கு ஒரு தடை இருந்தது. கல்வி, அதாவது எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மனப்பாட முறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு தடையாக இருந்திருக்கு. அடுத்தது காலனி அரசு, அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னா மெக்காலே கல்வி முறை தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியர்களை படித்தவங்களாக ஆக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கிறத விட வேறு சில காரணங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கல்வி முறை வந்துச்சு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய காலனி நாட்டை ஆட்சி பண்ணணும்னா ஆங்கிலேயர்களுக்கு அவங்கள்ட்ட வேலை செய்கிறதுக்கு பெரிய எண்ணிக்கையில் படித்த நபர்கள் வந்து தேவைப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படித்த நபர்களை இங்கிலாந்துலேருந்து கூப்பிட்டு வர்றதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாதது தான். அதனால் அந்த நோக்கத்தில் தான் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை கொண்டு வராங்க. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைச்சது யாருன்னா டிபி மெக்காலே அப்படிங்கிறவர். இதோட விளைவாக தான் ஆங்கில கல்வியை கொண்டு வராங்க. 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா இந்த இடங்களில் பல்கலைக்கழகங்களை உருவாக்குறாங்க. திரும்ப சொல்கிறேன், 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா இந்த இடங்களில் பல்கலைக்கழகங்களை உருவாக்குறாங்க. இந்தியர்களை படித்த வகுப்பினர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதோட ஆங்கிலேயர்களோட ஒரு பில்லராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க.
டிபி மெக்காலே அவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 1834 1838 வரைக்கும் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக இருந்திருக்காரு. மெக்காலே இந்தியா வர்றதுக்கு முன்னாடி 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு பொது கல்விக்கான பொதுக்குழு 1823 உருவாக்கப்பட்டிருக்கு. கல்வி தொடர்பாகவும் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டினது தான் இந்த குழுவோட நோக்கமாக இருந்துச்சு. 2 குழுவாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழ் தேசிய குழுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி அப்படிங்கிறது பிராந்திய மொழியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொன்று மேலை கல்வி அப்படிங்கிறது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படணும்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொன்னிச்சு. மெக்காலே வந்து அந்த ஆங்கிலத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணார். 1835 அவரோட இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டார். மெனட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து வெளியிட்டார். இந்த குறிப்புகளில் ஆங்கில வழியில் தான் மேற்கத்திய கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணார். என்ன சொல்கிறாரு, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராக இருக்கணும், விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயர்களாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவை இந்தியாவுக்குள்ளே உருவாக்க விரும்பினது தான் ஆங்கில மரபு குழுவை ஆதரித்ததற்கான காரணம்னு சொல்லியிருக்காரு. எப்படி ரத்தமும் நிறமும் மட்டும்தான் இந்தியனாக இருக்கணும், மற்ற எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களோட விருப்பம் கருத்து எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த கல்வி முறையை தான் கொடுக்கணும்னு சொன்னார் டிபி மெக்காலே. ஸோ இதான் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து கற்றறிந்த மத்திய தர வகுப்பினரோட பங்கு. ஸோ இவங்க தான் இந்த மாதிரி ஒரு குரூப்பே உருவாக்குனது, ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க படிக்கிறாங்க, அவங்க ஒரு நல்ல நிலைமைகளில் வேலை செய்கிறாங்க, மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இணக்கமான அணுகுமுறையோடு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களோட விருப்பங்களையும் இதெல்லாமே மனுவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இயக்கங்கள் வருது, நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, எதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் அந்த பாராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேசியம் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஞ்சல் தந்தி சேவைகள்லாம் இந்த மாதிரி விவாதம் தேசிய அளவில் நடக்கிறதா சாத்தியமாயிருக்கு. இதுதான் வந்து இந்த பாராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, சமய பரப்பாளர்களோட பங்களிப்பு என்ன? ஓகே, நவீன கல்வி வருது. அப்புறம் வந்து கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் நாங்கள் கல்வி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பல கடவுள் நம்பிக்கை, சாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து தாக்கி பேசுகிறாங்க. அவங்க விளிம்புசார் மக்களுக்கு வந்து எஜுகேஷனை வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து சில மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து மாறுறாங்க. ஆனால் ஒரு சின்ன பகுதியினர் தான் மாறுறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவம் வந்து அதிகமாக அவங்களோட மத மாற்ற நடவடிக்கைகள் இருந்ததுனால சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அந்த சமூக சமய இயக்கங்களை தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜாராம் மோகன் ராயில் நிறுவப்பெற்ற பிரம்ம சமாஜம், டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் உருவாக்கின பிரார்த்தனை சமாஜம், சையத் அகமது கானால் உருவாக்கப்பட்ட அலிகார் இயக்கம், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சீர்திருத்த இயக்கங்கள் சொல்கிறாங்க. அடுத்து மீட்பு இயக்கம்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், புனேயில் வந்து ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சாமிகள், அதுக்கப்புறம் அயோத்திதாசர், இவங்களால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள் பற்றி இது எல்லாமே வந்து 11th புக்கில் வந்து விரிவாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1828 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம் 1867லையும் ஆரிய சமாஜம் 1875லையும் உருவாக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு யார் உருவாக்குனது, ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு. இவரை ஃபாலோ பண்ணி தான் கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சதியை ஒழிக்கிறது, குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறது, விதவைகள் மறுமணம் கொண்டு வர்றது, இதெல்லாம் அவங்க வந்து அக்கறை காட்டியிருக்காங்க. இஸ்லாமியர்கள்ட்ட பார்க்கும்போது அலிகார் இயக்கமும் இதே வேலையை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேசியத்தோட எழுச்சிக்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்கன்னா 1857
அந்த புரட்சி 1857 பேரழிச்சி தான் இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. புரட்சி அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்டால் கூட ஆங்கில இராணுவம் அதோட செஞ்ச அட்டூழியங்கள் அப்படிங்கிறது ஒரு பழி தீர்க்காமலே இருந்துச்சிருக்கு. இராணுவ சட்டங்களும் நடைமுறைகளும் ஃபாலோ பண்ணலை. இராணுவ நீதிமன்றத்தோட விசாரணை அதிகாரிகள் அவங்களோட கைதிகள் குற்றம் செஞ்சவங்க இல்லைன்னா ஒன்றுமே தெரியாதவங்க இருந்தாலும் கூட அவங்கள தூக்கில் போட போகிறது உறுதின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு பழி செயல் வந்ததுனால யாராவது குரலை உயர்த்தினாலே அதிகாரிகள் உட இருக்கிறவங்க வந்து கோபத்தோடு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு அப்புறம் மரண தண்டனை கொடுக்கப்பட்டவங்க அது நிறைவேற வரைக்கும் அங்கேருந்து அதிகாரிகளால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. 1857 ஜூன் செப்டம்பர் இந்த மாதங்களில் ஆங்கில படைகளால் டெல்லியை வந்து முற்றுகையிடப்பட்டது. டெல்லியை முற்றுகையிடப்பட்டிருக்காங்க 1857 ஜூன் செப்டம்பரில். இதை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பம்பாய் மாகாணத்தோட முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ இருந்த இந்தியாவோட எதிர்கால அரசு பிரதிநிதி சர் ஜான் லாரன்ஸுக்கு ஒரு பதிவு போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நண்பன் பகைவன் வேறுபாடு இல்லாமல் பழிவாங்குதல் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். கொள்ளையடிக்கிறதுல நம்ம நாதிர்ஷாவையே மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்பின்ஸ்டன் சர் ஜான் லாரன்ஸுக்கு ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாரு. அடுத்தது இனப்பாகுபாடு. ஆங்கிலேயர்களை இன பாகுபாட்டு கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. அரசோட உயர் பதவிகளில் இந்தியர்களை வேலைக்கு போடாமல் திட்டமிட்டு விலக்கி வச்சுக்கிட்டாங்க. இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா, படித்த வகுப்பினர்கிட்ட ஒரு வெறுப்பு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்துச்சு. குடிமை பணிக்கான தேர்வுகள் இன்ட்ரோடியூஸ் ஆனப்போ வயசு வந்து 21ன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணாங்க. அந்த குடிமை பணி எக்ஸாமில் வந்து இந்தியர்கள் கண்டினியூஸாக ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியர்களோட வயதை வந்து 19 வந்து குறைச்சாங்க. இதெல்லாம் வந்து அவங்க தடுக்கிறதுக்காக பண்ணாங்க. இந்த மாதிரியே குடிமை பணி தேர்வுகளை ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்த படித்த நடுத்தர வர்க்கம் வந்து ஆங்கிலேயர்களை வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்தியர்களுக்கு எதிராக என்னென்ன அடக்குமுறை பண்ணாங்க, என்னென்ன சுரண்டல் நடவடிக்கைகள் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். இதுவும் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878 இதுவும் வந்து அந்த 2 சட்டங்கள் மேலே எதிர்ப்பை வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்தியர்களை வந்து அடக்கி ஆள்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இறக்குமதி வந்து அதிகமாக பண்ணாங்க. அப்போது வந்து இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருத்தி இழை துணிகள் மீதான சுங்க வரியை வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பருத்தி இழை துணிகளோட உள்நாட்டு தீர்வை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதனால் நாடு முழுக்க ஒரு இதை வந்து மனநிறைவு இல்லாமையை வந்து உருவாக்கியிருக்கு. ரிப்பன் அரசு பிரதிநிதியாக இருந்தப்போ இல்பர்ட் மசோதா மூலமாக இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடைச்சது. யார் அப்போ அரசு பிரதிநிதியாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ரிப்பன். இல்பர்ட் மசோதா கொண்டு வராரு. அதன் மூலமாக இந்தியாவை சேர்ந்த நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் எப்படி வந்து இந்தியன் வந்து ஐரோப்பியரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியர்கள் எதிர்ப்பு கொடுத்ததுனால இதில் வந்து திருத்தம் பண்ணாங்க. ஸோ அடுத்தது பத்திரிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான பங்களிப்பை வந்து கொடுத்துருக்கு. ராஜாராம் மோகன் ராயோட வங்க மொழி பத்திரிகையான சம்வத் கௌமுதி 1821 வெளியிடப்பட்டது. பாரசீக மொழி பத்திரிகை மிராத் உல் அக்பர் இது எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த முக்கியமான பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுல ஒரு முற்போக்கான வேலையை பார்த்துருக்காங்க. யார்? ராஜாராம் மோகன் ராயோட பத்திரிகையை தான் இந்த சம்வத் கௌமுதி அப்படிங்கிறதும் மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறதும். இந்த மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழியில் எழுதப்பட்டிருக்கு. சம்வத் கௌமுதி அப்படிங்கிறது 1821 வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 2 பத்திரிகை சொல்கிறாங்க, இல்லை நிறைய பத்திரிகை சொல்கிறாங்க. அமித பச்சார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, சுதேசமித்திரன் இதெல்லாம் வந்து முக்கியமான பிராந்திய மொழி பத்திரிகைகள். இதுவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு. அடுத்தது இந்தியாவோட பழம்பெருமையை வணங்குதல். பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம்.
அரவிந்த கோஷ் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேசியத்தின் குறிக்கோள் அப்படிங்கிறத இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என அரவிந்த கோஷ் எழுதினார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு யார் எழுதினது சொன்னது அப்படின்னு கேட்கலாம். பார்த்துக்கோங்க. தேசியத்தின் குறிக்கோள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்திய மனப்பாங்கோட இந்திய நிலைப்பாட்டில் என்ன நம்ம உலகத்தை தடுமாற செய்யக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது தான் சொல்லிட்டு அரவிந்த கோஷ் எழுதியிருக்காரு. அடுத்தது முக்கியமானது, இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA அப்படிங்கிறது 1852 பிப்ரவரி மாதம் 26 1852 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. மக்களை ஒருங்கிணைச்சு கம்பெனிக்கு எதிரான குறைபாடுகளை சொல்கிறது தான் இவங்களோட முயற்சிகளில் ஒன்று. மக்களை ஒருங்கிணைக்கணும், கம்பெனிக்கு எதிராக குறைபாடை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சென்னை வாசிகள் சங்கம். ஸோ இதில் யார் இருந்தா அப்படின்னா, சென்னை சேர்ந்த வணிக வர்க்கத்தினர் தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்களோட அமைப்புன்னே சொல்லலாம். கம்பெனி நிர்வாகத்தில் வருவாய் ரீதியாக, கல்வி ரீதியாக, நீதி ரீதியாக அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதை எடுத்து சொன்னாங்க. சென்னையோட ரொம்ப முக்கியமான வணிகர் கஜுலா லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவர் தான் இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருந்திருக்காரு. கஜுலா லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவர். இந்த அமைப்பு அவங்களோட குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சொன்னாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை பற்றி விவாதித்து 1853 பட்டய சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி இதெல்லாம் குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பு 1853 பட்டய சட்டத்துக்கு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே 1852 டிசம்பரில் மனு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ராயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் அப்படிங்கிறது வேளாண் வர்க்கத்தை சேர்ந்தவங்களை ரொம்ப துன்பப்படுத்துது. ஜமீன்தாரர்கள் அப்புறம் கம்பெனியோட அதிகாரிகள்லாம் ரொம்ப அடக்கி ஆள்றாங்க, அதெல்லாம் வேண்டாம், விவசாயிகளை விடுவிக்கணும், முன்னாடியே இருந்த ஒரு கிராம முறையை திரும்ப கொண்டு வரணும், நீதித்துறை அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக செயல்படுது, ரொம்ப சிக்கல் இருக்கிறதா இருக்குது, குறைபாடு இருக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவில் புகார் கொடுத்துருக்காங்க. நீதிபதிகளோட நியமனம் அப்போது அவங்களோட வட்டார மொழிகளில் அவங்களுக்கு திறமை இருக்கா அப்படிங்கிறத மதிப்பீடு செய்யப்படணும். அப்படி இல்லாததுனால நீதித்துறையோட திறமை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு சொல்லியிருக்கு. அடுத்தது, சென்னை வாசிகள் சங்கத்தோட மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவர் HT செய்மோர் அக்டோபர் 1853 சென்னை, வந்தோர், குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இந்த இடங்களை பார்வையிட்டிருக்காரு. யார்? HT செய்மோர். அப்போது இருந்தாலுமே 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி கண்டினியூ ஆகிறதுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனுவெலாம் கொடுத்தாலும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே சொன்னாலுமே அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. இந்த அமைப்பு இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்தியாவில் கம்பெனியோட ஆட்சி இருக்கக்கூடாது, அவங்களோட இங்கிலாந்து மகாராணி நேரடி கட்டுப்பாட்டு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 நபர்கள் கையெழுத்து போட்டு அவங்களோட 2வது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எவ்வளோ பேர்? 14,000 பேர்கிட்ட சைன் வாங்கி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த அமைப்போட ஆயுட்காலம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. லக்ஷ்மி நரசு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவர் தான் முக்கியமான ஆள் இந்த அமைப்பு உருவாக்குன ஆளுன்னு பார்த்தோம். அவர் 1866 இறந்து போகிறாரு. 1881 இந்த அமைப்பு இல்லாமலே போயிடுச்சு. சீர்திருத்தம் அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய அளவில் சாதனை செய்யலைனாலும் இதுதான் முதல்ல இந்தியர்களோட கருத்தை வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொடக்கம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட வாழ்நாளே இந்த அமைப்பு சென்னை மாகாண எல்லைக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுதான், அவ்வளோதான். அடுத்தது, சென்னை மாகாண சங்கம்.
சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தில் அது மாதிரி வேறு ஒரு அமைப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, படித்த இந்திய மக்கள் இந்த நிலையை வந்து கவலையோடு பார்க்குறாங்க. வேணாம், ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு வேணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதோட விளைவாக தான் மே 1784 சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டுச்சு. 1784 மே 14 நடந்த தொடக்க விழாவில் வந்து 1784 மே 16 நடந்திருக்கு. ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான பிரமுகர்கள். இதற்கிடையில் இந்திய தேசிய காங்கிரஸும் நிறுவப்பட்டிருக்கு. 84 சென்னை மாகாண சங்கம், 85 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ். சென்னை மாகாண சபையோட பிராந்திய மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதோட தலைவர்கள் பம்பாயில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டு சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைச்சிட்டாங்க. 84 அது சென்னை மகாஜன சபை, 85 இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் இணைச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது இந்திய தேசிய காங்கிரஸ். என்ன சொல்கிறாங்க, 1875க்கும் 1885க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் நிறைய போராட்டங்கள் ஆங்கிலேயர்களோட கொள்கைகளுக்கு எதிராக நடந்துச்சு. 1875 இறக்குமதி ஆகக்கூடிய பருத்தி இழைகள் துணிகள் மீது இறக்குமதி வரி வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினாங்க. ஒரு ஆர்டராக கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. 75 ஜவுளி ஆலை தொழிலாளர்கள் பருத்தி இழை துணிகளுக்கு இறக்குமதி வரி போடணும்னு சொன்னாங்க. 77 என்ன சொல்லியிருக்காங்க, 75 என்ன சொல்லியிருக்காங்க, அரசு பணிகளை இந்தியமயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கிறாங்க. 1878 வட்டார மொழி பத்திரிகைக்கு சட்டத்திற்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அடுத்தது இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சி வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 75 ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் போராட்டம். 77 அரசு பணி இந்தியமயமாக்கப்படணும். 78 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிர்ப்பு, இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவு 1783. ஆனால் இந்த போராட்டம் கிளர்ச்சியும் சரி ஒரு ஒருங்கிணைப்பாக செயல்படலை, அங்கணும் இங்கணும் அப்படி நடந்துகிட்ருக்கு. அப்போது வந்து ஒரு தேசிய அளவில் அந்த போராட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படாததுனால அது ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தலை. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்தியா ஒரே நாடு அப்படிங்கிற அமைப்பு, அந்த அமைப்போட பேர்லேயும் வந்து பிரதிபலிச்சது. இந்த அமைப்பு தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி தான் டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையோட கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருந்தார். சென்னையில் பிரம்மஞான சபையோட கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் 1884. அந்த கூட்டத்தில் தான் அகில இந்திய அளவில் செயல்படுற ஒரு அரசியல் அமைப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துச்சு. 1785 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டுச்சு. ஏஓ ஹியூம் தவிர இந்த அமைப்பை உருவாக்கின முக்கியமான உறுப்பினர்னா அவர் வந்து WC பானர்ஜி. அதனால் அவர் தான் இந்த அமைப்போட முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா கோரிக்கை மனு கொடுக்கறது, விண்ணப்பம் கொடுக்கறது, இந்த மாதிரி தான் காங்கிரஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மிதமான ஒரு நடவடிக்கையை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன அவங்களோட நோக்கங்களாக இருந்துச்சு அப்படின்னா, அரசாங்கத்தில் பங்கெடுத்துக்கணும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொன்னிச்சு. அடுத்து பொருளாதாரம்னு பார்க்கும்போது அதிகமான நிலவரி தான் கஷ்டப்படுத்துது. அதனால் ஜமீன்தார்கள் அவங்க வந்து விவசாயிகளை வந்து ஜமீன்தார்கள்ட்டேருந்து விவசாயிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறக்குமதி செய்யப்பட என்னென்ன ஐட்டம்ஸ் இறக்குமதி பண்ணாங்களோ அவங்க அது மேலே அதிகமான வரி வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்தது நிர்வாக ரீதியாக பார்க்கும்போது இப்போ வந்து ஐசிஎஸ் தேர்வு அப்படிங்கிறது லண்டனில் தான் நடக்குது. அப்போ லண்டனில் நடக்கிறதுனால உனக்கு திறமையாக இருந்தாலுமே உனக்கு லண்டன் போக வசதி இல்லைன்னா உன்னால் எழுத முடியலை அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து ஐசிஎஸ் தேர்வில் ஜெயிக்க முடியலை. அதனால் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தணும், அது மூலமாக நிர்வாக பணிகளை இந்தியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து கேட்டுக்கிட்டாங்க.
ஸோ நீதித்துறைன்னு பார்க்கும்போது ஆங்கில நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களோட ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நீதித்துறையும் நிர்வாகமும் வந்து பிரிக்கணும், நிர்வாகமும் நீதியும் ஒன்றா இருக்கிறதுனால தானே இப்படி நடந்துக்கிறாங்க, ரெண்டத்தையும் பிரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொன்னாங்க. அடுத்தது தொடக்க கால தேசியவாதிகளோட பங்களிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், படித்த நடுத்தர மக்கள் அவங்க தான் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள், எழுச்சிகள், சங்கங்கள் எல்லாமே வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வழக்கறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர்களாகவும் பத்திரிகை ஆசிரியர்களாகவும் காங்கிரஸை சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே இந்தியாவோட வெவ்வேறு பகுதியிலேருந்து வந்திருந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உண்மையாகவே ஒரு தேசிய அரசியல் சார் அமைப்பை மாற்றினாங்க. விண்ணப்பம் போடுறது, மனு கொடுக்கறது அது மாதிரி இருக்கிறதுனால மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனைப்பெயரும் இவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விண்ணப்பம் எழுதுறது, மன்றாடி கேட்டுக்கிறது, இந்த மாதிரி அணுகுமுறைக்கு மாற்றாக தீவிரமான அணுகுமுறை இருந்தவங்க வந்து மிதவாத தேசியவாதிகளுக்கு மாறாக தீவிர தேசியவாதிகள் சொல்கிறாங்க. 1897 திலகர் என்ன சொல்கிறாரு, சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னோட பிறப்பிறமே, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் அவரோட நோக்கம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 1905 ஆங்கிலேயர்களால் வங்க பிரிவினை வந்து கொண்டு வரப்பட்டது. இதுவும் வந்து ஆங்கிலேயர்களை வந்து இந்தியர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு முன்னெழுச்சியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து 1905 சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டப்போ அதோட உறுப்பினர்களில் 3ல் 1 பகுதியினர் வந்து பத்திரிகையாளர்களாக வந்து இருந்திருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிற 2 பத்திரிகையில் ஸ்டார்ட் பண்ணி அதோட ஆசிரியராக இருந்திருக்காரு. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிற 2 பத்திரிகையை தொடங்கி அதோட ஆசிரியராக இருந்திருக்காரு. சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி அப்படிங்கிற ஒரு செய்தி பத்திரிகையோட ஆசிரியராக இருந்திருக்காரு. சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையோட ஆசிரியராக இருந்திருக்காரு. பாலகங்காதர திலகர் கேசரி, மராட்டா இந்த பத்திரிகைகளோட ஆசிரியராக இருந்திருக்காரு. பாலகங்காதர திலகர். அடுத்த முக்கியமான பாயிண்ட்னா 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்படுறாரு. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழே அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டது. இது தெரிஞ்சுக்கோங்க. நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும், இது ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பாக்ஸில் பார்த்தோம், இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய தேசியத்தோட முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி சொல்லப்படுறாரு. 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தாதாபாய் நவ்ரோஜி 70களில். 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போது அவர் லண்டனில் இந்திய சங்கம், கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை உருவாக்கினார். இந்திய சங்கத்தை வந்து 1865 உருவாக்கியிருக்காரு. கிழக்கிந்திய கழகத்தை 1866 உருவாக்கியிருக்காரு. 1892 தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதெல்லாம் உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருக்காரு. அவர் எழுதின இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர் செஞ்ச முக்கியமான பங்களிப்புன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் 1901 வெளிவந்திருக்கு. இந்த நூலில் தான் அவர் வந்து செல்வ சுரண்டல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொல்கிறாரு. எந்த நாடாகவே இருந்தாலும் அது என்ன வரி வசூலிக்கப்படுதோ அதை அந்த நாட்டு மக்களோட நல்வாழ்க்கைக்காக தான் வந்து செலவழிக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, அவங்க வசூலிக்கிற வரியையே இங்கிலாந்தோட நலனுக்காக செலவு செய்யுதுன்னு சொன்னார். 1835 1872 முடிய ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த அளவுக்கு பணம் இந்தியா வந்து சேரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. லண்டனில் வாழக்கூடிய கம்பெனியோட பங்குதாரர்களுக்கு லாபத்தில் பங்கு, இருப்பு பாதையில் முதலீடு செஞ்சவங்களுக்கு உத்தரவாதம் அளித்த மாதிரி கொடுக்கப்பட வேண்டிய வட்டி, பணி நிறைவு பெற்ற அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஊதியம், இதெல்லாம் வந்து
இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி இது எல்லாமே அந்த பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் வந்து சொல்கிறாரு. இருப்பு பாதையில் முதலீடு செஞ்சவங்களுக்கு அந்த வட்டி, அப்புறம் ஓய்வூதியம் கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து பொருளை ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே தாயக கட்டணம் அப்படிங்கிற பேரில் ஒரு வருஷத்துக்கு 30 மில்லியன் பவுண்டு நஷ்டம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நவ்ரோஜி வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. இடையில வந்து ஒரு மேப் மட்டும் விட்டுருக்கோம், ஒரு டைம் ரீட் பண்ணுறேன். இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் 1885 to 1947. இதில் வந்து மாநாடு நடைபெறாத ஆண்டுகள்னால் 30, 35, 1941 to 45. இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாநாடு இந்தந்த வருடங்களில் நடைபெறவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து லாகூர் சும்மா படிக்கிறேன். 1893, 1900, 1909, 1929 லாகூர். அமிர்தசரஸ் வந்து 1919. மீரட் 1946. டெல்லி 1918, 1923 ஒரு சிறப்பு மாநாடு நடந்திருக்கு. 1932, 1947. கான்பூர் 1925. லக்னோ 1899, 1916, 1936. அலகாபாத் 1888, 1892, 1910. பனாரஸ் 1905. பாட்னா 1912. கயா 1922. கவுஹாத்தி 1926. திரிபுரி 1939. பேஸ்பூர் 1937. ஹரிபுரா 1938. சூரத் 1907. அகமதாபாத் 1902 மற்றும் 1921. கராச்சி 1913, 1931. ராம்கர் 1970. நாக்பூர் 1991, 1920. அமராவதி 1997. பூனா 1995. காக்கிநாடா 1923. பெல்காம் 1924. கல்கத்தாவில் நிறையா நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. 1920 சிறப்பு மாநாடு. 1886, 1890, 1896, 1901, 1906, 1911, 1917, 1920, 1928, 1933. இந்த ஆண்டுகளில் கல்கத்தாவில் நடந்திருக்கு. அடுத்து பம்பாயில் அதிகமாக நடந்திருக்கு. 1885, 89, 1904, 1915, 1918 சிறப்பு மாநாடு. 1934, 1942 சிறப்பு மாநாடு. சென்னையில் 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927 சிங்களாக நடந்திருக்கு. இதை ஏன் படித்தேன்னா இதை மட்டும் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் சும்மா ரீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் ஒரு வருஷம் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சென்னையில் எப்போ நடந்திருக்கு அதை பார்த்துக்கோங்க. சிறப்பு மாநாடு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. எந்த மாநாடு நடைபெறாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.